ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் மகாராஜா இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற படம். அதான் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கே நம்ம வந்து இந்த மூவியை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அதனால் வந்து வர இருக்குன்னு சொல்கிறேன். விஜய் சேதுபதியோட 50வது படமாக மகாராஜா வந்து வெளிவருது. அதுக்கே விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். அவரோட 50வது படம். புதுப்பேட்டை படத்தில் ஒரு பின்னாடி ஒரு நடிகராக நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி கொண்டு இருக்கிற விஜய் சேதுபதியோட 50வது படங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த படம். ஆனால் 50வது படம் இப்படி ஒரு படமாக இருக்குமா, ஹீரோயின் இல்லாமல் ஒரு வயசான கெட்டப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கான விஷயமாக தான் பார்க்க முடியும். மகாராஜா அப்படி ஒரு அருமையான கதை, அருமையான ஒரு டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் அவர் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையை வந்து நம்ம எங்கேயுமே வந்து சொல்ல முடியாது, ஒரு ஒன்லைன் ஸ்டோரி கூட சொல்ல முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு எங்கே என்ன சொன்னாலும் கதை வந்து ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து அவங்க தரப்புலேருந்து சொன்னதும் சரி, நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணதும் சரி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லட்சுமி ஒன்றை காணான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி தேடுவார். அந்த லட்சுமியை வச்சு தான் கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகுமே. படத்தில் உண்மையிலே வந்துட்டு காமெடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குது, எமோஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப நிறையாவே இருக்குது, ஃபைட்டு எல்லாம் இங்கே இந்த படத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் கதையை நம்ம எங்கே என்ன சொன்னாலும் கதை வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும் டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன். குறிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி கேரக்டரை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 பேரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். 50 பேர்னா 50 பேருமே கேஸ்ட் அண்ட் க்ரூவில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனில் உள்ள எல்லா போலீஸ் கேரக்டருமே நல்லா நமக்கு பழக்கப்பட்ட முகங்களாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற அலப்பறைகள், அந்த ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவுமே கொண்டு போயிருந்தார். ஒரு பக்கம் நம்ம காமெடியாக இருந்தாலும் அங்கே வந்து விஜய் சேதுபதியை அடிக்கிறப்பெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப என்னடா இது எல்லாமே வாங்கி தரான் உங்களுக்கு, ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப். அவர் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய டைரக்டர். ஹிந்தியில் அவர் வந்து லியோ படத்துலேயும் நடிச்சிருப்பார் ஒரு சில சீனில். ஆனால் இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆவார். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தார். எமோஷனல் இருக்கட்டும், கொலவெறி இருக்கட்டும், அதெல்லாம் காட்டுறப்ப நமக்கே வந்து கோவம் வர மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். இவருக்கு வந்து ஜோடியா வந்து அபிராமி நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்பு விரும்மாண்டியிலேருந்தே அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான நடிகை. இந்த படத்தில் பார்க்குறப்பே அவங்க ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நட்டி நடிச்சிருக்காரு. நட்டி வந்துட்டு நமக்கு தெரியும், சதுரங்க வேட்டையில் அப்படியே தெரிக்க விட்டுருப்பாரு. இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ஒரு டெரர் போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் ரொம்ப எமோஷனலான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் உண்மையிலேயே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அவரோட கேரக்டருக்கு மம்தா மோகன்தாஸ் அடுத்து அவங்க வந்து ஒரு பிடி டீச்சராக வராங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அவங்களே வந்துட்டு இங்கே வந்து ஜோடி சேர்க்க பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்து லாஸ்ட் வரைக்கும் சேரலைன்னு தான் சொல்ல முடியும். மம்தா மோகன்தாஸ் அவங்களுக்கு கொடுத்த கரெக்டான கேரக்டர். திவ்ய பாரதியும் ரொம்ப அவங்களுக்கான படத்தில் வந்து அந்த ஒரு கொஞ்ச நேரம் வருவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களோட இதை வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அடுத்து குறிப்பாக சொல்லணும்னா சிங்கம்புலி, இவர் வந்து யார், முனிஷ்காந்த், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பட்டாளமாக உள்ள வந்து ஒரு காமெடி கலக்கலாக கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம படம் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து ஒரு சஸ்பென்ஸா, இவ்வளோ பெரிய சஸ்பென்ஸாடா, எங்கடா நீங்களாம் வில்லனடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சாக்கை வந்து டைரக்டர் அங்கே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். லாஸ்ட்டில் வந்து இன்னும் குறிப்பிட்டு இதில் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸில் நடித்த வந்து மணிகண்டன் இதில் நடிச்சிருப்பா. அப்படி மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். வினோத் சாகர், ஐயோ தலைவா, நீ எங்கே பார்த்தாலும் வந்து அவர் வந்து எப்படின்னா ஒரு டெரர் தான். அந்த படத்துலையும் ரொம்ப அருமையான டெரராக நடிச்சிருந்தார். இவங்கெல்லாம் வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க, ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாருமே. பாய்ஸ் மணிகண்டன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட ஃபைட் சீன்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு அந்த கோவம்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதில் குறிப்பாக வந்து இந்த சலூன் கடையில் வந்து இவர் வந்து வேலை பார்த்துட்டு சலூன் வச்சுருப்பாரு. அந்த சலூனில் வந்து பிரதீப் கே விஜயன் வந்து நடிச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து தவறிட்டாருன்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து அவரும் நடிச்சிருக்கிறது வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு இதுன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா இன்னைக்கு காலையில் வந்து அவர் தவறிட்டதா வந்து ஒரு நியூஸ் இந்த இதில் வந்து வந்திருக்கு. டெக்னிக்கல் சைட் டிஓபி யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் புருஷோத்தமன் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். அதாவது அவுட்புட்டு, அதாவது நம்ம படம் பார்க்குறப்ப வந்துட்டு எந்த ஒரு ஃபீலுமே வந்துட்டு நம்ம கண்ணில் வந்து பார்க்குறப்ப தான் தெரியும். அதை அருமையாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு தினேஷ் புருஷோத்தமன். அடுத்து வந்துட்டு மியூசிக் எடிட் வந்துட்டு புலோமின் ராஜ். அவரோட படங்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஹிட்டு. கைதி,
வீதி, ஒரு மிகப்பெரிய படங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அவரோட எடிட் வந்து நல்லா தெளிவாக தெரியும் இந்த படம் பார்க்குறப்ப. ஏன்னா வந்து அந்த கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருந்தாரு. படத்தை வந்துட்டு பேஷன் ஸ்டுடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட படத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம் இந்த படமாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த வாரம் திரைக்கு வருது விஜய் சேதுபதியோட ஒரு 50வது படம். 50வது படம் இந்த வாரம் நான் சொல்லி வைக்கிறேன், மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா தமிழ் சினிமாவில் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கு இருந்தது ஒரு நல்ல ஸ்டோரி வராதா, நல்ல கதைகள் வராதான்னு எதிர்பார்த்துக்கு இருந்த டயத்தில் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கருடன் வந்தது எல்லாருக்குமே வந்து ஒரு பாராட்டு உண்டு, ஒரு பூஸ்டப் ஆச்சா. கருடன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கருடனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் வந்திருக்க இந்த விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை உண்டாக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸு, த்ரில்லரு எல்லாமே இருக்கிறப்ப வந்துட்டு இதுக்கு மேலே எப்படி வந்து ஒரு படத்தை வந்து காட்ட முடியும் அப்படிங்கிற வந்து நிதிலன் சுவாமிநாதன் கொண்டு வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அவரோட 2வது படம், அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாரும் மகளும் அப்பாவும் போய் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஹார்ட் டச் ஃபீலிங் வந்து அந்த லாஸ்ட்ல வந்து இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான படம். நான் ஏன் திரும்பி அதை சொல்றேன்னா, ஏன்னா நான் பார்த்தப்ப அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு செகண்ட் கூட நம்மளால அந்த ஃபோனை எடுத்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்லேயே நம்மளை பார்க்க வச்சிருந்தாங்க ஒரு 2.5 மணி நேரம். ஜானிஸ் லோகநாத் மியூசிக் வந்துட்டு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது அழகா தத்ரூபமா இந்த படத்துல வந்து கொடுத்திருந்தாரு. மொத்தத்தில் படம் ஒரு கமர்ஷியல் படமா ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.